அஜனோடு எல்லா வீட்லையுமே தான் டெய்லி முட்டை இல்லாமல் சோறு திங்க மாட்டேங்குதுமா. நல்லது தானம்மா. பிராய்லர் முட்டை ரொம்ப கொடுக்காதங்குது உங்கள் அப்பா. முட்டை இல்லாமல் சோறே திங்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது இல்லாமல் சாப்பிடவே மாட்டேங்குது. அழுது அட்டாரம் முடிச்சாவது வாங்கிடும் யார வர. பில்லு பிடுங்கிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் பில்லு குப்புன்னு ஏறி போச்சு. எங்களால் சரியான டைமில் பிடுங்க முடியல. அதாவது கைக்கும் வரல. கொஞ்சம் வளர விட்டு பிடுங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இன்றைக்கி காலையில் நேரமே சாப்பிட்டு முடிச்சுட்டு 8 மணிக்கெலாம் காட்டுக்கு போயாச்சு. எங்கள் அம்மா வர சொல்லிடுவேன். எங்கள் அம்மாவும் மனசு கேட்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறனால ஆள் இருக்கப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும். இங்கே பாருங்கள், மஞ்சளா இல்லை பில்லான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ பில்லு. எல்லாமே என்னது என்னமோ ஒரு பில்லு சொல்லிச்சு எங்கள் அம்மா. நத்தாங்காய் பில்லுன்னு சொன்னிச்சு. அந்த பில்லு தான் களவாட்டியில் வச்சு கொத்தி அதுக்கப்புறம் பில்லெல்லாம் அரிச்சு பார்த்தா ஒரு குண்டுக்கே ஒரு கட்டு பில்லு. எங்களுக்கு வேறு 2 மாடா, அதனால் நல்லா பில்லுக்கு மாட்டுக்கு இன்றைக்கி பில்லு வேட்டை தான் பார்த்துக்கோங்க. மண் கிண்ணு இல்லாமல் சூப்பராக களவாட்டியில் இதில் தான் கொத்தி அதுக்கப்புறம் அரிச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் காட்டை சுத்தம் பண்ணோம். பார்த்து செய்யணும். வேலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் மஞ்சள் காட்டில் பில்லு பிடுங்க முடியும். ஏன்னா களை வெட்டினோன்னா மஞ்சள் கிழங்கு எங்கே வேணாலும் இருக்கும். அது அடிபட்டு போயிடும். அப்படின்றனால நல்லா தெரிஞ்சவங்க வயசானவங்க மட்டும் தான் கூப்பிட்டு போய் காடு கொத்த விடுவாங்க. நாங்கள் ஆள் விடலை. எங்கள் வீட்டு ஆளுங்களே போய் காடு கொத்தியாச்சு. கொத்தினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. எனக்கு களவாட்டியில் கொத்த தெரியாது. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு பிள்ளையா பிறந்துவிட்டு என்ன பாப்பா இந்த வேலை கூட செய்ய தெரியல அப்படின்னு. நான் கையில் மட்டும் அரிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்குல்ல, அதில் எங்கள் அம்மா கொத்தி விட்டு இருந்துச்சு. நம்ம களை வெட்டுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். குனிஞ்சுக்கிட்டே இருந்து எனக்கு புடனியெல்லாம் வலி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கொத்துறதை பார்த்திங்கன்னா தட்டாம்பூச்சி ஒவ்வொரு தட்டாம் பறக்குது பாருங்களேன். நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இது மாதிரி தட்டாம் பறந்துச்சுன்னா மழை வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தோம்னா செம்ம மழை. இங்கே உச்சிப்பு காடு பூ எடுக்காமலே போட்டாங்க. மழைனால தீபாவளினால யாரும் வரலையா. அன்னைக்கு தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் தான் பூ எடுக்க வருவேன்னு சொன்னாங்க. நாங்கள் மழை ரொம்ப பெஞ்சிச்சு அப்படின்னு வேலையை கெடுத்துருச்சேன்னு கொஞ்சம் நேரம் வாழைக்காட்டில் நின்றுட்டு அதுக்கப்புறம் மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் காடுக்குள்ளே பில்லு பிடுங்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஏன்டா இந்த மழை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பில்லு அரிச்சு மாட்டுக்கு வைக்க முடியாது. நான் நல்ல வேலை அரிச்ச பில்லெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டேன், மழையில் நனையாத மாதிரி. இதுக்கு மேலே பறிக்கிற புல்லெல்லாம் தரபுறான்னு மண்ணாகவே போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. கழுத்து புடனி வலி. அதுக்கப்புறம் நம்ம நின்றுக்கிட்டே ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணனால இந்த தொடைக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெக்கு அது அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கும். அப்போ தெரியாது. நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த வலியெல்லாம் எடுக்கும். நம்ம வயிற்றை வளர்க்கணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு காடு குத்துறதுக்கு. இதில் வேறு மழை வெயில். எங்கள் அம்மாலாம் யோசிச்சு பார்க்குறேன், என்னம்மா அவ்வளோ வெயில் அடிக்குது, போகலாமா அப்படின்னு கூப்பிட்ட வேலை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, பாப்பா இதெல்லாம் ஒரு வெயிலா பாப்பா, நீ வேணா போய் உட்காந்துக்கோ, நான் கொத்திட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பா நம்ம அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சு சர்வீஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். நான் கொஞ்சம் கொத்தி பார்த்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாக செய்வோம் அப்படி சொல்ல மாட்டாங்கள்ல, ஒரு நாய் குதறின மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருந்தேன். ஆனால் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக என்னால் பண்ண தெரியலை. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி பாய்ச்சணும், உரம் வைக்கணும், அதுக்கப்புறம் காடு கொத்தணும். இதே தான் ரிப்பீட்டட் ஒர்க்கு. அதுலேயும் ஆள் கரெக்டான டைமில் வரல அப்படின்னா காடெல்லாம் பில்லு மண்டிடும். நம்ம செய்கிற விவசாயமே வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், கொத்தினதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த பில்லை எப்படி அரிக்க, அது மாதிரி அரிக்கலைன்னா அப்படியே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வேரோட முளைச்சிக்கும். அதனால் நல்லா பார்த்து பத்திரமா காடு கொத்தணும், சுரண்டணும். களவாட்டியில் எவ்வளோ அழகாக சுரண்டுறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் ஆடி 28க்கு மஞ்சள் போட்டு கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 30 நாள் ஆகி கூட மஞ்சள் முட்டை வேலை. அது ரீசன் சரியான முறையில் தண்ணி இல்லை. மழை பின்னாடி தான் பேஞ்சிச்சு. அப்படின்னால இந்த சைட்லலாம் ஒரு குண்டே முள்ளங்கி விதை தெளிச்சிருந்தோம். அதான் மழை இல்லைன்னு சொன்னேன். அதனால் எந்த முள்ளங்கியுமே முளைக்கல. ஒரு 3 முள்ளங்கி மட்டும் தான் முளைச்சிருந்தது. அதை மட்டும் பிடுங்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. முள்ளங்கி முளைச்சிருச்சு, விளைஞ்சிருச்சு அப்படின்னா கிழங்கு வெளியே தள்ளிடுமா, அப்படியே வெள்ளை வெள்ளையருன்னு தெரியுமா. ஆனால் நான் அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள். எங்கள் அப்பா மஞ்சள் போட்டு எவ்வளோ பராமரிப்பு பண்ணி மஞ்சள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு, அவர் எவ்வளோ கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும், நாங்கள் எப்படி கவனித்து எங்கள் மஞ்சள் எவ்வளோ குட்டையாக இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறோம். நீங்கள் மஞ்சள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் பில்லு பிடுங்கிடணும். இல்லைனா மஞ்சள் எந்திரிக்கவே எந்திரிக்காது. காடும் கொத்தவும் முடியாது.
புல்லு பிடுங்குற வேலை தான், குனிஞ்சுக்கிட்டே பிடுங்கினா தான். ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம கொத்தணும் அப்படின்னா மஞ்சள் வெட்டுப்பட்டு போயிறனால ஓரளவுக்கு இலை மூற வரைக்கும் புல்லு கையில் பிடுங்கி விடணும். அதுவும் வாய்க்கால் தண்ணியை விட்டதுனால எங்களுக்கு வந்து புல்லு பயங்கர புல்லு மண்டி போச்சு. கிட்டத்தட்ட 8 பாத்தி தான், அதை பிடுங்குறதுக்கே காலைல 8 மணிக்கு வந்தோம். ஈவினிங் வந்து மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. என்னால் முடியலன்னு சொன்னேன்னா அதனால் நான் உட்காந்துட்டேன். அவங்க வாடு கொத்துறதை பார்த்துக்கிட்டு. என்னை பார்த்தா கூட அவங்களுக்கு வேலை ஆகாத மாதிரி தோணுச்சு போல். எங்கள் அம்மா நீ வீட்டுக்கு பாப்பான்னு திட்டிகிட்டே இருந்தது. ஒரு வழியாக மாட்டுக்கு தான் அன்றைக்கி வேட்டைங்கிற மாதிரி புல்லு அள்ளி கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்னும் அடுத்து வந்து மஞ்சள் எவ்வளோ பெருத்துருக்குது, தூர் வெடிச்சிருக்குதா, நாங்கள் உரம் போட்டது இதெல்லாம் பற்றியும் நாங்கள் அடுத்த களை பிடுங்குறத பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.